நீங்க எத திங்கறீங்க? ஏதாவது சொல்லிட போறேன். ப்ளூ சட்டை மாறன அட்டாக் பண்ண வனிதா விஜயகுமார். விஜயகுமாரோட பொண்ணுங்கள்ல ஒருத்தரான வனிதா சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து திருமண சர்ச்சைகள்லயும் சிக்கின அவங்க இப்போ சிங்கிளா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற படத்தையும் இயக்கியிருந்தாங்க. அந்த படம் படுதோல்விய சந்திச்சது. அது மட்டும் இல்லாம எந்த ஓடிடியும் வாங்காததால யூடியூப்ல படத்த ரிலீஸ் பண்ணாங்க. இந்த நிலையில அவங்க சமீபத்துல குடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணு ப்ளூ சட்ட மாறன அட்டாக் பண்றது மாதிரியே இருக்குது. தமிழ் சினிமாவுல பல வருஷங்களா இயங்கிட்டு வரவர் தான் விஜயகுமார். அவரோட மகள்கள்ல ஒருத்தரான வனிதா விஜயகுமார், விஜய்க்கு ஜோடியா சந்திரலேகா படத்துல நடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சில படங்கள்ல நடிச்ச அவங்க, முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாண உறவு கொஞ்சம் வருஷங்கள் மட்டுமே நீடிச்சது. அதுக்கு பின்னாடி இன்னும் சில திருமணங்கள அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் ஒத்து வராததால அதிலிருந்து உடனடியா வெளிய வந்துட்டாங்க. இதன் காரணமா அவங்களோட பெர்சனல் வாழ்க்கை அடிக்கடி பொது வெளியில விவாதிக்கப்படுறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனா வனிதாவோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்கிறதே இல்ல. தன்னோட மனசுல பட்டத யாருக்கும் பயப்படாம பேசக்கூடியவங்க. அவங்க அப்படி பேசுறதால சில பிரச்சனைகளும் வந்திருக்கு. முக்கியமா பிக் பாஸ் நிகழ்ச்சியில அவங்க கலந்துகிட்டப்போ, வீட்டுக்குள்ள அவங்களோட சில நடவடிக்கைகள் எல்லாம் உண்மையிலேயே ரசிகர்களுக்கு எரிச்சல தான் குடுத்தது. டைட்டில ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல போன அவங்க, பாதியிலேயே எவிக்ட் ஆகி வெளிய வந்துட்டாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னாடி அநீதி மாதிரியான சில படங்கள்ல நடிச்சாங்க. சூழல் இப்படி இருக்க இத்தன வருஷங்கள் நடிகையா மட்டுமே இருந்த அவங்க, போன வருஷத்துல இயக்குனர் அவதாரமும் எடுத்தாங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற படத்தை இயக்கி நடிச்சாங்க. ராபர்ட் மாஸ்டர் ஹீரோவா நடிக்க ஜோவிகா தயாரிச்சிருந்தாங்க. படம் படுதோல்வி தான் சந்திச்சது. ரிலீஸுக்கு பின்னாடி ஓடிடியும் வாங்க முன்வராததால யூடியூப்ல படத்த ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அங்கேயும் படத்துக்கு பலத்த அடிதான். விமர்சன ரீதியா பெரிய சேதாரம் தான். இந்த நிலையில வனிதா விஜயகுமார் குடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணு வைரல் ஆயிட்டு வருது. அந்த பேட்டியில அவங்க யார் வேணாலும் சேனல் ஓப்பன் பண்ணலாம். யார் வேணாலும் ஒரு படத்த பத்தி தவறா சொல்லலாம். அந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் சொல்றவங்க அது மூலமா சம்பாதிக்கலாம். ஆனா கோடி கோடியா பணம் போட்டு அந்த படத்த எடுத்தவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும்? அவங்கலாம் என்ன சாப்பிடுறாங்க அப்டின்னே தெரியல. வேற ஏதாவது சொல்லிட போறேன். பெர்சனலா சில விஷயங்கள பத்தியெல்லாம் நான் எங்கேயும் பேசுறதில்ல. ஏன்னா நீங்க ஹேப்பியா? நான் ஹேப்பியா இருக்கேன் அப்டின்னு தெரிஞ்சா போதும். ஆனா நான் எதனால ஹேப்பியா இருக்கேன் அப்டின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் அப்டின்னுங்கிற மனநிலையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவ பார்த்த ரசிகர்களோ, ப்ளூ சட்டை மாறனோட எல்லா படங்களையும் பாராபட்சம் இல்லாம கழுவி ஊத்துவாரு. அவரத்தான் வனிதா அட்டாக் பண்ணியிருக்கிறதா கமெண்ட்ஸ்கள் பறந்துட்டு வருது.